டாடி மம்மி வீட்டில் இல்ல தட போட யாரும் இல்ல படம் பார்ப்போம் வாடாமல்ல ஜல்சாடா. இது இல்லை. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 1, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 2, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 89. இந்த நேரத்தில் யாரா இஃபானா? சொல்கிறா மச்சான் ஒரு ஹெல்ப்பு. என்ன உங்கள் அப்பா கிளம்பிட்டாரு, வண்டி எடுத்துன்னு வரணும் அதானே? நீ தான் மச்சான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. டேய் அந்த ஒரு பதவிக்காக தான்டா எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருக்கிறேன். சரி இரு, ஒரு 5 நிமிஷத்தில் படம் பார்த்துட்டு வந்துடுறேன். 5 நிமிஷத்தில் படமா? அது என்ன படம்டா மச்சான்? உனக்கு சொன்னால் புரியாது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். கம்முன்னு ஃபோனை வை ஃபோனை. சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு. ஐயோ கரண்ட்டு போச்சா? ஐயோ இந்த கரண்ட்டு வேற. சரி கிளம்பும். இந்த சாவி எங்கேயோ வச்சேன். 2013க்கு அப்புறம் தமிழ்நாடுலேருந்து நிறையா ரேசர்ஸ் Moto3 சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதனால இங்கே ரேசிங்க்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் வந்துச்சு. மச்சான் வந்துடுறேன். ஐனா நான் அஸ்வினா பாத்தியா? அண்ணா ஏரியாவில் இன்றைக்கி ஒரு செம சீன் ஆகிடுச்சுண்ணா. ஒருத்தன் ஸ்டண்ட்டு பண்ணுறான்னு ஓவர் சீன் போட்டான். அதான் நம்ம அஸ்வினை கூட்டின்னு போய் ஸ்வைன்னு சொல்லிட்டேன். அவன் டென்ஷன் ஆகி ஒன்ஸுக்கு ரேஸ் வச்சுக்கலாமான்னு கேட்டான். அப்புறம் என்ன, நீங்கள் தான் அவனை எதுவும் ரேஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. என்னடா அது ஷார்ட் ஃபிலிம் கதைண்ணா. இவன் கூட வந்து ஐயோ அவனை விடுங்கண்ணா. பைத்தியம். இந்தரா நான் உன்னை ரேஸுக்கு போகலாம் ஒன்று தடுக்கலை. எல்லாருமே இந்த வயசில் ரொம்ப துடிப்பாக தான் இருப்போம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் பைக் வச்சுக்கிட்டு பண்ணாத வேலையே கிடையாது. மாசு காட்டிக்கிட்டு இருப்போம். என்ன என் ஃப்ரெண்டு ஆள் ஹீரோ மாதிரி இருப்பான். அவனுக்கும் எனக்கும் மோட்டார் ஜிப்பில் சேர்றதுன்னா பெரிய கனவு. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். லவ்வுக்காக ரேஸ் போனான். செம்ம ஸ்பீடு. பழைய மெட்ராஸ் ரோடு. ஒரு சின்ன பள்ளம். அப்படியே ஸ்லிப்பாகி நேராக டிவைடில் போய் மோதி மண்டை உடஞ்சி கண்மாடியே ரத்தம் வந்து துடிக்க சேர்த்தான். இப்படின்றதுக்குள்ள ஒரு நிமிஷம் தான் அப்படியே அவனை என் கண்மாடியே அழுட்டு போனாங்க. அண்ணா நீங்கள் சொன்னால தான் வெறும் ப்ரொஃபஷனல் ரேஸ் மட்டும் போகணுன்னு இருக்கேன். அந்த மாதிரிலாம் போக மாட்டேண்ணா. அப்பா சைன் இல்லாமல் MotoGPயில் கலந்துக்கு ஏதாவது சான்ஸ் இருக்காண்ணா? டேய் அப்படிலாம் சான்ஸ் இருந்தால் நானே ஒன்று சேர்த்து விட்டுருக்க மாட்டேண்ணா. காசு இல்லைனா கூட ஏதாவது வேலை செஞ்சு சமாளிச்சிருப்பேண்ணா. இது ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸாக இருந்தால் கூட ஆனுவல் மீட்லேயே ஏதாவது ப்ரூவ் பண்ணியிருப்பேண்ணா. ஏதோ கோர்ஸுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் காசு கட்ட ரெடியாக இருக்காரு. எனக்கு பிடிச்சதில் ஒரு சான்ஸ் தர மாட்டேங்கிறாருண்ணா. இதோ பாருங்க, என்னை விட சின்ன பசங்க ரேசிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும் அஸ்வினே. இப்போ என்னையே எடுத்துக்கோ. நான் இங்கேருந்து மலேசியா போனேன். ரேஸ் மெக்கானிக் ஆகணும்னு வெறித்தனமாக 5 வருஷங்கிட்ட வேலை செஞ்சேன். லைனில் நிற்க வச்சானுங்க. அவனு ஒரு கடை தான் முக்கியத்துவம் கொடுக்கானுங்க. எனக்கு 5 வருஷம் தொலைச்சதான் மிச்சம். போடான்னு நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து எனக்கு வெறித்தனம் அடங்கவே இல்லை. எல்லா ரேஸுக்கும் போனேன். ஏன் டார்க் ரேஸ் வரைக்கும் நான் போனேன். அங்கே தான் ராபின்லாம் பழக்கமானா. ஐயோ அப்பா அந்த ரேஸ்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆச்சு, ஒரு கடையை போட்டேன். குழந்தை குட்டி ஆச்சுன்னு இன்னொரு கடையை போட்டேன். ஆனால் இந்த டார்க் ரேஸ்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஐயோ திரும்பி அடி. இப்போ இந்த பசங்களுக்குலாம் நான் தான் ரேஸ் பைக் ரெடி பண்ணுறேன். திரும்ப வந்துட்டோம்ல ஃபீல்டுக்குள்ளே. நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்தில் சாதிச்சாதான் ஜெயிச்சோம்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு பிடிச்ச விஷயத்த லவ் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தாலே ஜெயிச்ச மாதிரி தான். புரியுதா? உனக்கு தான் பைக் ரொம்ப பிடிக்குமாடா? அவங்க அப்பாட கேட்க முடியாதுண்ணா. அதான் கேட்டுட்டு இருக்கேன். ஏய் எமகால R3 ஒரு பைக் வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். அதை பாரு சிவா. அந்த வர மச்சான். R3 என்ன பைக்டா மச்சான்? போடு. பைக்கு பேர் என்ன சொன்ன? R3. மச்சான் செம்மையா இருக்குடா. ஏய் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வர மாதிரி இருக்குடா. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா? மச்சான் மணியை பாரு மச்சான். கரண்ட் வந்திருக்கும் மச்சான். இந்நேரம் வா மச்சான், போய் ஆகணும்டா. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் போட்டு வந்திருக்க மச்சான். ஐயோ மாட்டினடா டே. பாத்துடா என்னடா வண்டி ஓட்டுற? பா வண்டி கேட்டதானேப்பா. அஸ்வின், நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியாச்சு.
3 லட்ச ரூபா வண்டியில் எப்படி வாங்க முடியும்? சின்ன வண்டினா பரவாயில்ல, ஏற்கனவே வீடு மேலே லோன் போயிட்டு இருக்கு. தேவையில்லாமல் நீ டிஸ்டர்ப் பண்ணாத. இதே தான் இப்போ எப்பவுமே சொல்லிட்டு இருக்கீங்க. கிராஃபிக்ஸ் அதிகமாக கேமிங் கம்ப்யூட்டர் கேட்டேன், படிக்கிறதுக்கு தானே சின்ன கம்ப்யூட்டர் வாங்கி தந்தீங்க. மொபைல் ஃபோன் கேட்டேன், பேசுறதுக்கு தானே சின்ன ஃபோனாக வாங்கி தந்தீங்க. நீங்கள் சொன்ன கோர்ஸ் தானேப்பா படித்தேன். என்ன ரேசிங் கூட விடலப்பா நீங்கள். நான் இருக்கிற ரூம் பெயிண்ட் கலர் கூட எனக்கு பிடிக்கலப்பா. அதெல்லாம் பரவாயில்லப்பா, எனக்கு இந்த ஒரே ஒரு தடவை வண்டி மட்டும் வாங்கி தாங்கப்பா. அதுக்கப்புறம் எதுவுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. பைக் வாங்குறது பிரச்சனை இல்லைடா. அந்த வண்டியில் உங்கள் அம்மாவில் கூட ஏறி உட்கார முடியாது. அவ்வளோ பெரிய வண்டியில் எந்த ஊரில் அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்ட போகிறேன்? ஓட்டுறதுக்கு தானடா வண்டி. சின்ன வண்டினா பரவாயில்ல. எனக்கு இந்த வண்டியே வேணாம்ப்பா. எப்போ கேட்டல ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கலப்பா. ஏய், நாளைக்கு சாயந்தரம் கொட்டேஷன் வாங்கிட்டு வா, வண்டி வாங்கி தரேன். ஹலோ மச்சான், அப்பா வண்டி வந்து சரின்ட்டாரா? என்ன சொல்ற? நாளைக்கு போய் கொட்டேஷன் வாங்க சொல்லியிருக்காரு. ஐயோ சூப்பர் தான். காலையிலே போயிடலாமா? நாளைக்கே போயிடலாம். வெயிட் தான் மச்சான். ரெடி 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 ரெடி. எஸ். விடாமல் இந்த சீசனில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. எஸ். உலகம் ஒரு மாதிரி. ஏய், ஏன்டா அப்படி நினைச்சிட்டேன்? பா, பைக் கொட்டேஷன் வாங்கினேன், உடனே வீட்டை கொடுத்துலாம்ப்பா வந்துட்டேன். மா, அந்த துண்டு எடுத்துட்டு வா. என்னடா இப்படி மழையில நனைஞ்சு வந்திருக்க? வெங்கட் சார். ஹலோ. சார மாதிரியெல்லாம் நீ பெரிய ஆளாக வரணுங்கிறது என் கனவு. என் பையன் அஸ்வின் சார். நைஸ். ஏதோ இந்த புதுசாக ஒரு பைக் வந்திருக்கான், அதை வாங்கணும்னு ஒரே பிடிவாதம். ஏன்னா அந்த கொட்டேஷன் வாங்கினில்ல, அதை சாட்டை காட்டு. ஏமா ஆர்டி பைக் சார். ஓகே. யமஹாவோட லேட்டஸ்ட் ரிலீஸ் பைக் சூப்பராக இருக்குது, ஸ்பெக்ஸும் பிரமாதமாக இருக்கே. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் ஒரு காரே எடுத்துடலாமே. நம்ம எப்படி சார் காரெல்லாம்? பையன் வளர்ந்துட்டான், ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை? இட்ஸ் டைம் மூர்த்தி. நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க மூர்த்தி. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு ஷோரூம் வச்சுருக்கிறாரு. நீங்கள் ரெடியாக இருக்கும்போது வாங்க, ஐ வில் இன்ட்ரோடியூஸ் யூ. என்னோட 10 வருஷ கனவு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. அவ்வளோ பெரிய ஆளு அவரே சொல்கிற இந்த வண்டியெல்லாம் வேணான்னு. என்னால் இந்த தண்ட செலவெல்லாம் பண்ண முடியாது. வேணா சின்ன வண்டி வாங்கிக்க. சின்ன வண்டியெல்லாம் எனக்கு வேணாம். அப்போ உனக்கு வண்டியே கிடையாதுடா. எனக்கு வண்டியே வேணாம். என்ன உனக்கு? இங்க பார், ஏதாவது வேணா சம்பாதிச்சு வாங்கிக்க. என்னடா ஏதாவது வேணா சம்பாதிச்சு வாங்கிக்க. இந்த வார்த்தையை கேட்காத ஒரு மிடில் கிளாஸ் பையன் கூட இருக்க மாட்டான். இந்த மாதிரி கேட்குறப்ப தான் நம்ம வீடாக இருந்தாலுமே நம்ம எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்கோம்னு தோணும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட நான் எதுவுமே கேட்கல. லைஃப் நான் நினச்ச மாதிரி மாறிச்சு. என் பேஷனில் நான் எதுவும் பெருசாக பண்ணலனாலும் என் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி காலேஜ் முடித்தோன்னே ஒரு வேலையோடு வந்தேன். இனிமேல் மை லைஃப் மை ரூல்ஸ்னு 1000 கனவுகளோட ஸ்லோ மோஷன் நடந்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா எனக்காக ஒரு பிளான் வச்சுருந்தார். அது என்னென்னா, இனிமேல் நான் வாங்குகிற சேலரியை மொத்தமாக என் வீட்டில் கொடுத்துடணுமா. ஏன்னா எனக்காக எங்கள் அப்பா எங்கள் வீட்டு மாடியில் இன்னொரு ஃப்ளோர் கட்ட போகிறாராம். அது எதுக்குன்னா, அடடே வாங்க, பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. நல்லது. அடுத்தது கல்யாணம் தான். கலக்குங்க கலக்குங்க. சூப்பர். எனக்கு கல்யாணமா? சூப்பர்ல.
சில விஷயம்லாம் இப்படி தான், நம்மளால் அதெல்லாம் தாண்டி வரவே முடியாது. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? என்ன மாதிரியே இந்த பேரண்ட் சொசைட்டியில் பாதிக்கப்பட்ட ஒரு பையனை என் ஆஃபீஸில் பார்த்தேன். ஹாய், glad to meet you. ஹாய். வீட்டுக்கு தெரியாமல் எங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்க நாங்கள் தீவிரமாக பிளான் பண்ணோம். ஒருவேளை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தெரியாது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுன்னா No, man. இதெல்லாம் பண்ணி மாட்டிட்டோம்னா Impossible. Law of crime. இந்த இயர் 92 ஒன்று நடந்திருக்கு. மும்பையில் ரீசெண்டாக நடந்திருக்கு. பைக்கு கிடைக்க போகுதுடா. மிஷனில் இறங்கிட வேண்டியதான். எனக்கு ஒரு டவுட்டு, லோன் எடுத்த வீட்டை தெரிஞ்சு பிரச்சனை ஆகிட்டா? நோ ப்ராப்ளம், நம்மக்கிட்ட ஒரு பையன் இருக்கான். ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், இப்படி எந்த வகையான லோன் இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் சார். இந்த லோனுக்காக உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் ஐடி ப்ரூஃப் மட்டும் போதும் சார். உங்கள் சைன் கூட நாங்களே போட்டுப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், அந்த கமிஷன் ஓடி விடு. 12/2 அப்போ ஆளுக்கு 6 லட்சம். சமோசாதான்ப்பா. ரோஸ் மில்கா? இனி இந்த உலகத்தில் நம்ம ஆசையை தடுக்கிறதுக்கு எவனுமே இல்லை. நம்ம நினச்ச எல்லாத்தையும் வாங்கலாம். ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வாட்சு, ஷூ, வண்டிடா, டேய் வண்டிடா கூட அதையும் வாங்கிக்கலாம். சாரி பாஸ், லோன் கிடச்சிருச்சு.